ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோட வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய ரீடிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய டாபிக்ஸ், நிறைய கண்டென்ட்ஸும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இனி அப்கமிங் டேஸ்லையும் நான் நியூ கண்டென்ட்ஸ் கொண்டு வர போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ் அவைட்ஸ் யூ. ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் தராங்க. அது என்ன நியூஸ்ன்னு தெரியல. ஈவன் எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் ஸோ நம்ம டைரெக்டாக ரீடிங்குள்ளார போயிடலாம். இது ஒரு ஜென்ரலான ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆரக்கலில் பார்க்கலாம். Break the chain. Age of Light. Mirror card. Okay. See, actually வந்து ஒரு சில பேர் வந்து உங்களோட ஆன்சஸ்டர்ஸோட அந்த செயினை பிரேக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ உங்கள் முன்னோர்கள் அவங்களோட ஒரு ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு பழக்கம், ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மேபி அவங்கள வே ஆஃப் லிவிங்காக இருக்கலாம், சம்திங் அட்டாச்சாக இருக்கும். பட் அந்த ஒரு செயின், அந்த ஒரு பாண்டை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க. பிகாஸ் ஃபார் சம் பீப்புள் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், ஒரு கைடன்ஸாக இருக்கும். பட் ஃபார் சம் பீப்புளுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆன்சிஸ்டர்ஸோட அந்த ஒரு செயினை வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க. சம்திங் அவங்க கிட்ட இருந்து வந்த ஒரு அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து உங்களோட ட்ரூ செல்ஃபை வந்துட்டு வெளிக்காட்ட முடியாமல் இருக்கு. மேபி உங்களோட ஒரு சில பேரோட ஆன்சிஸ்டர்ஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப லவபிளாக, ரொம்ப பாசம் அன்புன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அதே ஒரு ஹேபிட், அதே ஒரு விஷயம் உங்களுக்கும் வந்திருக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட லைஃப்பில், உங்கள் ஃப்யூச்சரில், அப்கமிங் டைமுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால அந்த ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. உங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சான்ஸ் தான் இது. இது ஆக்சுவலி வந்து தப்பு கிடையாதுங்க, நல்லதுக்கு தான். பிகாஸ் வந்து உங்களுக்கான ஒரு ஓன் ஃபியூச்சர் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாமல் நீங்கள் தவிக்கிறீங்க. பிகாஸ் அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு லிங்க் இருக்கிறனால தான். ஓகேங்களா? அந்த ஒரு ஃபேமிலி கனெக்ஷனாக இருக்கட்டும், அந்த ஒரு லிங்கை வந்து நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு சூழல் அமையும். அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஓன் ஃபியூச்சர் நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க. ஓன் ட்ரூ செல்ஃப்னு சொல்லுவோம்ல, நீங்கள் யார் அப்படிங்கிறது, உங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, உங்களுக்குள்ளார ஆக்சுவலி அந்த ஒரு செயின் ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் யூனிவர்ஸும் டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வே உருவாகும். இப்போ ஏதோ ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், நான் வேண்டுறேன், ஆனால் எனக்கு பழிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இல்லை அந்த கனெக்ஷன் வந்துட்டு இப்போ பிளாக்கேஜாக நிற்கிது. சம்திங் நடுவில் ஏதோ ஒன்று இருக்குது, உங்களோட நியூஸ் வந்து அங்கே போக விடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? உங்களுக்குள்ளார உங்கள் லைஃபோட பிரைட்னஸ், கலர்னஸ், ஒரு லைட், ஒரு வெளிச்சம் எல்லாமே வந்துட்டு வரும். ஓகேங்களா? இது ஆக்சுவலி ஒரு குட் நியூஸ் தான். உங்களுக்கான ஒரு உலகம்னு ஒன்று கிரியேட் ஆகி அதுக்கு அந்த ஒரு லைஃப்குள்ளார நீங்கள் போவீங்க. ஓகேங்களா? அண்ட் உங்களோட ஆராஸ் எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகும். சி, இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நெகட்டிவாக இருக்கிறவங்க ஆராஸ் எல்லாமே வந்துட்டு கிளென்ஸ் ஆகும் ஒன்ஸ் உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் அந்த ஒரு கனெக்ஷன் வந்துருச்சுன்னா. அண்ட் அதே மாதிரி உங்களோட சக்ராஸ், சரி, நீங்கள் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 7 சக்ராஸ் வந்துட்டு பிளாக்ல இருக்கும். எவ்வளவோ வந்துட்டு நார்மலாக நீங்கள் ட்ரை பண்ணியும் அது வந்து பேலன்ஸ் ஆகாமல் இருக்கும். பட் இனி பேலன்ஸ் ஆகும். அதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் வந்துட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ரொம்ப வருஷமாகவே ஏதோ ஒரு விஷயம்
உங்களை பிளாக் பண்ணுது, தடுக்குது, அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த ஒரு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஷிஃப்ட் வந்துட்டு நடக்கிறப்ப நீங்கள் உணர்வீங்க. பட் என்னைக்கு அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகுதோ, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு சைன் வரும், ஒரு மெசேஜ் மாதிரி சம்திங், ஒரு சைன் வரும். அதுக்கப்புறம் எவ்ரி திங் வில் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு ஒரு நியூவாக சேஞ்ச், நம்ம லைஃப் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது ஒரு சில பயங்கள் இருக்கும், ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். பட் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வாட் எவர் இட் இஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நார்மலாக டெய்லி லைஃப் ஜென்ரலாக வாழ்ந்துட்டு தான் போகிறவங்க. ஆனால் உங்களை தூண்டி விடுறதுக்குன்னே யாரோ வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் உங்களை வந்து தேவையில்லாமல் தூண்டி விட்டுட்டு ப்ரொவோக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, எனக்கு அந்த தாட்ஸை நினச்சாவே தூக்கம் வரமாட்டேங்குது, கோவம் வெறி வருது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ரிமூவ் ஆகும். பட் ஒன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன் கனெக்ஷன் கிடைக்கிறப்போ எவ்ரி திங் வந்து ரிமூவ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் முன்னாடி வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க ஒரு சில ட்ராமா பண்ணலாம், ஒரு சில ப்ரொவோக்கெல்லாம் பண்ணிட்டு வேணும்னே சீண்டிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது இது. பட் ஒன்ஸ் உங்களுக்கும் அந்த டிவைனுக்கும் அந்த கனெக்ஷன் வர்றப்போ நீங்கள் கம்ப்ளீட் அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு இதில் போயிடுவீங்க. சீக்வன்சி இது லைட், கரெக்ட்? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் முன்னாடி யார் என்ன ட்ராமா பண்ணாலும் நீ பாட்டுக்கு பண்ணுப்பா, என்ன ஆளை விடு, என்ன நிம்மதியாக விடு அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ், அந்த ஒரு ஷிஃப்ட் தெரிய ஆரம்பிக்கும். எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்பட்டீங்களோ, ரியாக்ட் பண்ணீங்களோ, நாளை பின்ன ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்க, நீ பண்ணுறத பண்ணுன்ட்டு போயிடுவீங்க. அந்த விஷயங்கள் எவ்ரி திங் வந்துட்டு நடக்கும். நடக்காதுன்னு இல்லை, கண்டிப்பாக நடக்குங்க. ஓகேங்களா? உங்களோட சோல் வந்துட்டு கண்டிப்பாக அவேக்கன் ஆகும். பட் இது எல்லாமே வந்துட்டு உங்களை ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால தான் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க. பிகாஸ் உங்கள் ப்ரேயர்ஸ் ஆன்சர் ஆகலைன்னு நினைக்கிறீங்க, பட் கண்டிப்பாக அது ஆன்சர் ஆகியிருக்கு. அதனால தான் இந்த ஒரு குட் நியூஸை தராங்க. ஸோ பாசிட்டிவாக இருங்களேன். ஓகேங்களா? இப்போ வாட் எவர் உங்கள் லைஃப்பில் நடக்குதோ அதெல்லாம் ஃபார்எவர் கிடையாது. நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா? டேர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்குதோ, அதாவது ஒரு சில பேர் உங்களை இப்போ கண்டுக்காமல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக யாரையும் மீட் பண்ணாமல் தனியாகவே இருந்தாலுமே அந்த ஒரு தாட்ஸ், அந்த ஒரு மெமரிஸ், அது உங்களை வந்துட்டு ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக சேஞ்சஸ் வருங்க. உங்களோட பிஹேவியர்ஸ் என்னைக்கு வந்து சேஞ்சஸ் நீங்கள் உணர்றீங்களோ, என்னைக்கு வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் எதுக்குமே பண்ணாமல் ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்களோ, அப்போவே உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சுங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு என் லைஃப் எல்லாம் ஒன்று நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் மாறலை அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க. பிகாஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலன்னு அர்த்தம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான், லைஃப்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா மட்டும்தான் அந்த நியூ சேஞ்சஸை உங்களுக்கு தெரியும். எப்பயும் போல் தேவையில்லாத தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, பாஸ்ட் ஃப்யூச்சர் இதை நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் தெரியும்? உங்கள் லைஃப் மாறலன்னு டெஃபினட்டாக நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி மாறலை அப்படின்னா உங்களுக்குள்ளார அந்த மாற்றம் வரலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபைன், டேரோட்டில் பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் தாங்க. ஆனால் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே என்ன மெசேஜ் வந்துச்சு? ஏதோ சம்திங், ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அதாவது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட ப்ரேயர் பலிக்க போகுதுன்னு சொன்னேன், கரெக்டுங்களா?
ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு கேட்குறீங்க, இல்லை உங்கள் லைஃப்பை விட்டு அது போகணும்னு கேட்குறீங்க, அதுக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள், உங்களோட கர்மா, நல்ல குட் கர்மா, பாசிட்டிவான கர்மா கண்டிப்பாக திருப்பி ரீபே ஆகும். ஓகேங்களா? நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு திருப்பி பல மடங்கு வரும், அதுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து அது கண்ணில் பார்க்கலங்கிறதுக்காக அது நடக்கவே இல்லைன்னு கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணுது, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ ஸ்டாப் வரியிங். எதுக்கு சும்மா வந்துட்டு தேவையில்லாமல் யோசிச்சுட்டு கற்பனை பண்ணிகிட்டே இருக்கீங்க? முதல்ல உங்கள் தாட்ஸுக்கு, உங்களோட எண்ணங்களுக்கு ஒரு சைலன்ஸ் கொடுங்க. நான் ஸ்டாப்பாக மைண்டில் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வீட்டில் சரி ஆஃபீஸ்லேயும் சரி, ஒர்க் பண்ண பண்ண திடீர்னு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தோடனே அப்படியே ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறீங்க. இல்லை எங்கேயாவது ஒரு சரி ஒரு ட்ரிப்புக்கு போகிறேன், டூருக்கு போகிறேன், நேச்சர் பீச், அங்கே போனாலும் அங்கே அந்த நேச்சரை பார்த்துட்டு உட்காந்து ஓவர் திங்கிங் தான் பண்ணுறீங்களே தவிர அந்த ஒரு நேச்சரை நீங்கள் அப்சர்வ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எங்கே போனாலும் நான் அப்படி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், என்னால் எதுவும் மறக்க முடியல அப்படின்னா எப்படி யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு ஒரு நியூவான விஷயம், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு பாசிட்டிவ், ஒரு லைட் உங்கள் லைஃப்குள்ளார வரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த டார்க்னஸ், நெகட்டிவான விஷயங்களை வெளியே தள்ளுங்க. ஐம் டெல்லிங் யூ, இது வந்து ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது. நானே சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு சேலஞ்சஸ் வரும். ஒரு சில லெட் கோ பண்ணுறதா இருக்கட்டும், மூவ் ஆன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு ஓவர் நைட்டில் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம எமோஷ்னலாக அதில் அட்டாச்மெண்ட் ஆகிறப்போ அது அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் லெட் கோ பண்ண முடியாது. பட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா வெரி சூனர் உங்களால் அந்த ஒரு விஷயம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்னோட ரீடிங்கில் நான் எப்பயும் சொல்கிறது அதுதான், ஓவர் நைட்டில் எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஸ்லோவாக தான் ஆகும். அதுவும் நீங்கள் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருந்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸை உங்களுக்குள்ளார கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதோ ஒரு கனவு ஆசைகள்னு இருக்கா? ட்ரீம்ஸ் எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி உங்களுக்கும் டெஃபினட்டாக இருக்கும். அது ஒன்று ஏதோ ஒரு ட்ரீம் பழிக்க போகுதுங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரீடம்ங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பணம் விஷயம் ரிலேட்டடாக நிறைய பிளாக்கேஜஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். அதை நினச்சிட்டே நீங்கள் வந்துட்டு கவலைப்பட்டுட்டே உட்கார வேண்டாம், நிச்சயமாக அது ரிலீஸ் ஆகும். சி பணத்தை பற்றி நான் சொன்ன உடனே எவ்ரி திங் வந்து அதுக்கான இதுதான் வந்திருக்கு. ஃபைன், குட். சரி, குச்சி எனக்கு இந்த கார்ட்ஸை பார்க்குறப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ உங்கள் வீட்லேயும் சரி, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களை அடிமை மாதிரி நடத்துகிறாங்களா? அதாவது அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு, பட் உங்களுக்கான அந்த ஒரு லீடர்ஷிப் ரோல்ங்கிறது கிடைச்சிருக்காது. நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க, நிறைய பிளான்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை பேச விடாமல் உங்களை வந்துட்டு உங்களோட க்ரோத்துக்கு கம்ப்ளீட் பிளாக்கேஜாக சுற்றி இருக்காங்களா? அது ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த ஒரு லீடர்ஷிப் ரோலுங்கிறது கிடைக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, டெஃபினட்டாக கேட்பாங்க. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு கர்மா, நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்ச ஒரு நல்ல கர்மா எப்படி உங்களுக்கு பல வழியில் நன்மையை கொடுக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கெட்ட கர்மா இருக்குது, அதை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே ஃபேஸ் பண்ணுவாங்க, நீங்கள் உட்கார்ந்து பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த மெசேஜ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு லைஃப்பில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குன்னு நான் சொன்னேன், ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கான ரீசன் வந்து எனக்கு கெடுதல் நினச்சவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு தாட்ஸை வச்சுட்டே வரீங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு எண்டு கொடுங்க. பிகாஸ் அவங்க கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றும் போட்டு உங்கள் கையில் ஏற்றிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுங்கள். வெரி வெரி கிரேட் கனெக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுக்கும் யூனிவர்ஸ்க்கும் உள்ள அந்த கனெக்ஷனை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, கெரியர் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருங்க. அதாவது இப்போ எப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்பே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது,
நான் எவ்வளவோ தேடிட்டேன், ஆப்பர்ச்சுனிட்டி வரமாட்டேங்குது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு சப்போர்ட் எதுவுமே எனக்கு இப்போ கிடைக்கல, எல்லாமே லாஸில் போகுது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். நிறைய இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்றுமே இல்லாமல் இருக்கா உங்களுக்கு? எவ்வளோ தேடி போய் ஜாப் கிடைக்கல. வெரி சூன் 2 or 3 ஜாப்ஸ் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாபை சூஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஓகேங்களா? பட் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். பணம் ஏதாவது வெளியில் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக திருப்பி வரும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா யார் மூலயமாவது உங்களுக்கு அந்த ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ லவ் ரிலேட்டடாக பார்க்கலாம். Deep in your heart, you already know the answer. Do what feels right. Secret admirer. Someone has deeper feelings for you than they are letting on. Okay. The past is now behind you. Release it and embrace new possibilities. A new path is now available to you. Follow it with faith. See, relationship wise பொறுத்த வரைக்கும் பாஸ்ட்டை விட்டுருங்க. ஏன்னா பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், அது இப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் ஒரு சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாமையும் இருக்குது. எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸ், எதுவுமே சால்வ் பண்ண முடியல, அப்படி போய் லாக் ஆகிருக்கீங்க அப்படின்னா அங்கே ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அதிலிருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளி நின்று இருக்க பாருங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்பேஸே இல்லாமல் இருக்குங்க. ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. எதிர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் பார்ட்னர் கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு தெரியல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அண்ட் ஒரு ஸ்பேஸே இல்லைன்னு நான் சொல்வேன். ரொம்ப ஹோல்டு பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா சம்ஒன் உங்களை வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் யார் மேலேயாவது ஒரு லவ் வச்சுருக்கீங்க. இன்னும் அந்த பர்சனுக்கு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, பட் வெரி சூன் வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஸோ கார்ட்ஸ் ஆக்சுவலி எனக்கு நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னொரு ஆரக்கிளில் பார்க்குறேன். வாட் இஸ் குட் நியூஸ்? சரி, பிளாக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் யூனிவர்ஸோட அந்த டைரக்ட் கனெக்ட் வரப்போ எல்லா பிளாக்கேஜஸும் தானாக ரிமூவ் ஆகும். அப்போது இப்போ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்களோ, ரொம்ப பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை சால்வ் ஆகியே ஆகணும், இல்லைன்னா என் லைஃபே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணுறீங்களா, அதெல்லாம் நாளைக்கு தானாக மறைஞ்சிரும். இன்னைக்கு என்னென்ன விஷயம் உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரியுதோ அதெல்லாம் நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். Slay them all. See, இங்கே வந்ததுதான், யூ ஆல்ரெடி ஹாவ் ஆல் த ஆன்சர்ஸ். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி கொண்டு போகணும்னு எல்லா கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு தெரியல. எங்கே பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்ணணும் தெரியும், ஆனால் பண்ண முடியல, பண்ண தெரியல உங்களுக்கு. பிகாஸ் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஒரு தைரியம்ங்கிறது வரமாட்டேங்குது. அதாவது காரணம் வந்து நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க, சரியான தூக்கம் இருக்காது, எந்த வேலையும் மனசார செய்ய முடியாது, ஏதோ ஒரு கவலையிலே இருக்கீங்க, முக்கியமாக உங்களுக்கான டைமிங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கீங்க, இன்னைக்கு எந்த வேலையுமே கிடையாது, வீக்கெண்ட்னே வச்சுக்கோங்களேன், ஒரு வேலையும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்க, ஆனால் உங்களால் வீட்டிலே நிம்மதியாக இருக்க முடியுதா? உங்களுக்காக ஒரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மனசார இப்போ ஒரு மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலும் அந்த ஒரு மணி நேரம் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுதா? எந்த ஒரு தாட்ஸும் இல்லாமல் பிடிச்ச வேலையை செய்ய முடியுதா? கண்டிப்பாக இருக்காது. அதுதான் இங்கே பிரச்சனை. அதனால தான் உங்களுக்கான பதில் உங்ககிட்டே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியல, வெளியில் தேடிட்டு இருக்கீங்க பதில். அண்ட் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு தைரியமும் கிடையாது.
என்ன நடந்தாலும் சரி, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன், நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன், எனக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரலை. கொஞ்சம் பயப்படுறீங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு ரீசனாக இருக்கே தவிர மற்ற எந்த ஒரு பெரிய ரீசனுமே கிடையாது. பட் கவலைப்பட வேண்டாம். வாட் எவர் இட் இஸ், பாஸ்டில் நடந்து விட்டுறலாம், ப்ரெசென்ட்டில் இருக்கிறது விட்டுருங்க. இனி ஃப்யூச்சரில் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையான மெசேஜஸ்லாம் வந்திருக்கு. எல்லா பிளாக்கேஜஸும் ரிமூவ் ஆகுதுங்கிறப்போ இனி நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு டைம். இனிமேல் வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் இனிமேல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகுறப்போ உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்கிறத நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக சன் மூன் இதோட அதிகமாக கனெக்ட் பண்ணுங்கள். நைட் டைமில் மாடிக்கு போயிட்டு பேசுங்க மூன் கூட. பிகாஸ் உங்களுக்கு அந்த எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, சி சரண்டர் டு டிவைன். ஒன்ஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. டிவைன் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். கிரியேட் அ பாத். உங்களுக்கான ஒரு வாழ்க்கைங்கிறது உருவாகும். நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் மெசேஜே என்ன சொன்னோம், இந்த ஆன்செஸ்டர்ஸோட அந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகும், உங்களுக்கான ஒரு ஃபியூச்சர் உருவாகும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் அது. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வழி யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுத்துருவாங்க. தடைகள் இருக்கு, அந்த தடைகளை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கிளியரான வழி கொடுத்துருவாங்க. அதுக்கான பாத்தை நீங்க தான் உருவாக்கணும். ஓகேங்களா? இன் த நியர் ஃபியூச்சர். ஸோ நியர் ஃபியூச்சர் வெரி சூன் ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குங்க, ஏதோ ஒரு சைன் நியூஸ் கிடைக்கும். கர்மா. கர்மா மெசேஜ் இதுலேயும் வந்திருக்கு, அதுலேயுமே நிறைய ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ பிலீவ், கர்மாவை நம்புங்க. லைஃப்பில் எதுக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, கர்மா ஒரு விஷயத்துக்கு பயந்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்னோட ரீடிங்ஸில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் வேலையை என்னமோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்க. எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ கார்ட்ஸும் சரி, ஏஞ்சல் மெசேஜும் சரி, ஆரக்கிளும் சரி, எல்லாமே சூப்பர்வான ஒரு நியூஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. வெரி நியர் ஃபியூச்சர்லேயே சம் குட் நியூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த நியூஸாக இருந்தாலுமே சரி, ஒரு சின்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் மாறிச்சு, ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு, அதில் ஒரு சேஞ்சஸ் வந்தாலுமே நல்லது தான். அதே மாதிரி ஒரு 10 ப்ராப்ளம் இருக்கா, அதில் 5 ப்ராப்ளம் சால்வ் ஆனாலும் நல்லது தான். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கோங்க, எதுவுமே பாசிட்டிவாக எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு லைஃப் உருவாகும். இப்படியே போயிடாது. திஸ் டூ ஷேல் பாஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான ரீடிங் அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். கார்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். அதே மாதிரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ. ஸ்டே பிளஸ்ட்.